நவம்பர் 23 மதுரையில் நடக்குது. அதுக்குள்ள இன்விடேஷனை வந்து இப்போ வந்து ஒவ்வொரு அந்த பொறுப்பாளர்கள் கையில் கொடுப்பாங்க. நம்ம சாமி வந்து இப்போ மதுரையில் சக்திவேல் கையில். அடுத்து தேவேந்திர குல வேளாளர் உறவுகளாய் இணைந்திருவோம் நிகழ்ச்சி மதுரை மாவட்டத்தில் 23/11/2024 சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்ற தேவேந்திர குல வேளாளர் உறவுகளாய் இணைந்திடுவோம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டத்தில் சந்திப்போம். என் உயிரினும் மேலான தொப்புள்கொடி உறவுகளான என் இனமான ரத்த சொந்த தேவேந்திர குல சொந்தங்களே, நான் மதுரையிலிருந்து என் பெயர் சக்திவேல், ரயில்வே துறையில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக பணிபுரிந்து கடந்த மே மாதம் பணி ஓய்வு பெற்றுள்ளேன். கடந்த 20 வருடங்களாக நமது சமுதாய சேவையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த மேற்கு மண்டல தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையின் சார்பாக சிறப்பாக இந்த கூட்டத்திலே நடத்தி கொண்டிருக்கும் எனது அனைத்து இரத்த சங்கங்களுக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் அனைவரும் உங்களுடைய கடிகாரத்தை பாருங்கள். நண்பகல் 1:30 மணி அளவு தயவுசெய்து அப்படியே திரும்பி பாருங்க. யாருமே எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு என்ன பாராட்டு கூட்டம் கிடையாது. யாருக்காவது கட்டுரை எழுதி அதுக்குரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு வாழ்த்துறை கூட்டம் கிடையாது. அனைவருடைய உள்ளத்திலும் அனைவருடைய எண்ணங்களிலும் ஏதோ இந்த தேவையில் நம்முடைய உறவுகள் என்னமோ சொல்ல வருகிறார்கள். அரசு வேலையில் பணியில் இருந்தவர்களும் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும் நமது உறவுகளும் யாராவது எந்த சமுதாயத்திலேயாவது நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க என்கிட்ட உதவி கேளுங்க, எப்ப வேணாலும் உதவி செய்வீங்கன்னு சொல்றதை கேட்கறதுக்காக ஒரு கூட்டமா, அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஒரு கூட்டமா, இந்த கூட்டத்தை எவனாலையும் அழிக்க முடியாது. இதுவரையிலும் நம்ம சமுதாயத்தில் எத்தனை இளைஞர்கள் பலிகடாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரிசர்வேஷனை பத்தி பேசுவீங்க, ரிசர்வேஷன் கிடையாது நம்மளுக்கு. என் மகன் MBA முடிச்சிருக்கு, என்னுடைய மருமக பிடெக் முடிச்சிருக்காரு, என்னுடைய மகன் ஆர்கிடெக்ட். எங்கே வேலை, எங்கே வேலை, எங்கே வேலை? வேலை இல்லை. சோ நாங்க எல்லாரும் தொழில்துறையில் முன்னேற்றுவதற்கு, நமது சமுதாயம் பண அபிவிருத்தியில் முன்னேறுவதற்கு வழி என்ன? நாங்கள் முன்னேறி சென்று இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம், உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். உண்மையெல்லாம் கோயம்புத்தூர்ல ஒரு உதவினா கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ராம்நாட்டில் ஒரு உதவினா கண்ணு கட்டி காட்டில் வர மாதிரி இருக்கும். சென்னையா இன்னைக்கு நம்முடைய ஒரு நல்ல உறவு பாடத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். கடல் கடந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது அருமை தம்பி அஜய்குமார் அவர்கள் இந்த ஒரு நொடியில் அதை எப்படி செய்யறாருன்னு தெரியல. நைட்ல 11 மணி 12 மணிக்கு போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிளட் தேவைப்படுது, இன்னும் துறையில் வந்து நாளைக்கு இன்னும் பார்க்க போறேன் எப்படின்னா உடனே அடுத்த செகண்ட்லேயே அவர் செய்தார். எப்படின்னு தெரியல. நானும் அவர்கிட்ட எப்படி தம்பி செய்றீங்க? காலையில் நான் காரில் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு சிறு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு ரிசர்வேஷன் ஈக்கு கேட்கிறாரு, ஒருத்தர் போட்டாரு. அதை நம்ம போட்டதை வந்து அப்ளை பண்ணிட்டாங்களா, யாரும் அப்ளை பண்றது இல்லை, அதை சரிவர செஞ்சிருக்காங்களா, போட்டவரும் கேட்கல, அதுல பயணம் செய்யறவங்களும் ஏமாத்த மாதிரி போட்டிருக்கீங்களே, ஈபிக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா வச்சுட்டாங்களா, நம்ம தொழில் யாரும் கேட்கல. நானா போன் எடுத்து கேட்டேன், ஆமா சார் யாரும் கேட்கல. சரி நான் இங்கே என்ன பார்த்தேன் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் இருக்கிறவர்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டோம். இது எதுக்குன்னா நீங்கள் வாட்டுக்கு போட்டு நீங்கள் வாட்டுக்கு இருக்கக்கூடாது, ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு தொழில்துறையிலையும் எதுலையும் எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல டிராபிக் இருக்கு, அதை வந்து செஞ்சு கொடுக்கறது நான் கேட்கணுன்றதை வலியுறுத்தி உங்களுடைய உறவின் பேரில் அன்பாய் உரிமையோடு உங்களுடன் கேட்டுக்கொண்டு வருகின்ற செப்டம்பர் மாதம் நவம்பர் மழை வந்துட மதுரையில் வெயில் பயப்பட வேண்டாம், மழை வர சொல்லியிருக்கோம். 23ஆம் தேதி பாண்டி கோயில் பின்னாடி சென்னை ரோடு தூக்குற இடத்துல VSPK மஹால்
அப்படின்றதுல இதே போல நம்ம கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளாய் ஒன்று கூடி நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை உறவுகளாய் இணைந்திட இதே நம்ம டிஸ்கஷன் நம்ம குழந்தைகளை நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலையில் சிறு குழந்தைகளை ஆடிச்சுங்க. அதுகளெல்லாம் எப்படி நம்ம வழி கொண்டு போக போகிறோம்? அரசு வேலை கிடையாது, பிஸ்னஸ் தான். அதுக்கு நம்ம சமுதாயம் நாம் இவ்வளோ பேர் வந்து உதவி செய்யணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பயன்படுத்தி ஒன்றையானாலும் நீங்கள் அமைதி காத்துப்படி நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு அமைதி கேட்டு உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மதுரையில் நடக்கவிருக்கும் இந்த